அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு நம்ம ஃபேஸில் ஒரு காற்று அடிக்கும் போது ஒரு பிளிஸ் அப்படின்னு தோணுதில்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன். நான் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகரில் வினோத் ப்ரோ நம்ம சேனல் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ்க்காக ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட முடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக அந்த ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க கன்சீவாகவும் இருந்தாங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் அவங்க வந்து விஜய் டிவி நீயானால கோபிநாத் சார் கூட ஒரு கலந்துரையாடலையும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்போம். காயத்ரி மேம், அவங்களோட நேமும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் தென் அந்த வீடியோவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஹேரை பார்த்து தான் மேரேஜ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் கணவர் என்னைக்காவது இந்த நீளமான கூந்தல் ரொம்ப கஷ்டப்படுற முடிக்காக தான் கல்யாணமே பண்ணாரு. முடிக்காகவே கல்யாணம் பண்ண நல்ல மனுஷன். அவர் பேர் சொல்லுங்க. ஆனந்த் பிரான்ஸ் சேவியர். ஆனந்த் பிரான்ஸ் சேவியர். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட்டு. அதையும் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வெல்கம் மை ஆல் லவபிள் வியூவர்ஸ், ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் அன்புடன் வரவேற்கிறேன். சம உயரங்க, இது ஆல்மோஸ்ட் கால் வரைக்கும் இருக்கேங்க. இருக்கு சார். ஹாய்க்கா. ஹாய் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ டி நகரில் உங்களை ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணீங்க? ஷேர் பண்ணக்கப்புறம் அவங்களாம் என்ன சொன்னாங்க? எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஆனாங்க, அதிர்ச்சியாகவும் ஆனாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்னை கேட்டது என்ன கான்செப்டுனா, ஹேர் தான், உன்னை கண்டிப்பாக அதுக்கு தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலாச்சாங்க. அதுக்கப்புறமா நான் தம்பிக்கு டெலிவரிக்கு போனேன். ஓகே. அப்போ டெலிவரி போகும்போது சிஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது வந்து என்னையும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஏதாவதுக்கு யூடியூப்பில் வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஓரளவுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு சிலர் முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தாண்டி வேற யாராச்சும் உங்ககிட்ட டிப்ஸ் மறுபடியும் நேரடியாக வந்து கேட்டிருக்காங்களா? சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பேக் போடுவீங்களா, அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் எப்போவுமே நான் நிறைய தண்ணி குடிப்பேன். ஓகே. அது மட்டும்தான் எனக்கு. அதேமாதிரி வீட்லேயும் வந்து வெளியிலேருந்து எண்ணெய் வாங்கி தலையில் போட மாட்டாங்க. கடையில் போய் நேரம் அந்த தேங்காய் அரைச்சி வாங்குவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, செக் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு எந்த எண்ணெயும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா உங்களுக்கு ஹேர் ஃபால் எதாவது இருந்துச்சு? ஏன்னா பிஃபோர் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது ஆல்ரெடி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி நிறைய ஹேர் லாஸ் ஆகும், எல்லா பெண்களுக்குமே அந்த டைமில் ஒரு சில விஷயம் நடக்கும்ட்டு. எனக்கு முடி கொட்டின மாதிரி நான் எந்த ஃபீல் பண்ணலை. ஏன்னா எனக்கு 4 மந்த்து தான் ஆகுது தம்பி பிறந்து. அதனால் எனக்கு இது வரைக்கும் இந்த முடி கொட்டுற மாதிரி நான் எதுவும் ஃபீல் பண்ணல. அதே மாதிரி எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தண்ணி அதிகமாக குடிக்கிறது. ஆமாம், அதே மாதிரி தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, சரி, சூப்பர். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க, வீடியோ வைரல் ஆகிடுச்சு, நிறைய பேர் அன்னோன் பர்சன் கேட்டாங்க. ஸோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் சேட்டிலைட் சேனல்லேருந்து ஒரு கலந்துரையாடல் இருக்குது கோபிநாத் சார் கூட அப்படின்னும் போது அந்த கால் உங்களுக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபோன் பண்ணி என்னை கிண்டல் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். ஆனால் அது இல்லை. அப்புறமா அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நாங்கள் விஜய் டிவிலேருந்து தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து விஜய் டிவியில் வந்து நீயா நானா வந்து ஜஸ்ட் நான் டிவியில் தான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டாபிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் டிவியில் தான் பார்ப்பேன். ஆனால் நம்மளும் அதில் போய் நானே அங்கே போய் பேசுவேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அந்த சேனலுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் போயிட்டு வந்ததில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வெளியில் போனால் இதுலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுட்டேன். அங்கே கேட்ட கொஸ்டின்ஸுக்கு உங்களோட ஆன்சர் வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு தெரியுமா? அங்கே வந்து எப்படின்னா, ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கும் லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கும் மட்டும்தான் வந்து ஒரு விவாதமாக நடந்துட்டு இருந்தது. ஆமாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த லாங் ஹேர் வந்து ஏன் வச்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொஸ்டின். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, லாங் ஹேர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் வந்து லாங் ஹேர் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ லாங் ஹேருக்கான டாபிக் போகும்போது நம்ம சேனலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாங் ஹேரை இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காக அப்படியே இன்னும் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுறீங்களா?
இப்போ உங்ககிட்ட என்ன கொஸ்டின்னா, நீனால நீங்கள் ஒரு சில விஷயம் பேசியிருக்கீங்க. இப்போ அங்கே உங்களால் நான் இது பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு அதுக்கான சான்ஸு. நீங்கள் ஒரு லாங் ஹேர் வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்ன? நிறைய பேர் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணால் நிறையா வந்து முடி வளரும், வீக்லி ஒன்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணால் தான் வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்றலாம் ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு ஆமாம், அதுதான் முக்கியமானதே. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து இன்டெக் எடுத்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு என்னென்ன ஃபுட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் அந்த மாதிரி இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து தண்ணி அதிகமாக தண்ணி தான் எனக்கு எப்போவுமே அதான் நான் அதிகமாக. அதே மாதிரி வந்து இந்த ஜூஸ் அந்த மாதிரி குடித்தா கூட இந்த வாட்டராக இருக்கிறது அந்த மாதிரி குடிப்பேன் நல்லா. ஓகே. இப்போ காய்கறியில் என்ன மாதிரிலாம்? காய்கறிலன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிலன்னு அதுன்னா ஒதுக்குறதுலாம் கிடையாது. ஹேர் மட்டும் இல்லை, அது நமக்கும் நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ஷோ பண்ணுறீங்களா? ஓகே. இதுதான் ஆயில் செக்கில் ஆட்டின ஆயில். ஓகே. இது நான் யூஸ் அது அப்படி காட்டக்கூடாது. நான் யூஸ் பண்ணுறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் ₹1 4 rupees. சீயக்காய் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? சீயக்காய் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். இப்போது வந்து கொஞ்ச நாளாக வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா முன்னாடி அம்மா வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ எப்படின்னா நம்ம அப்படியே காலேஜுக்கு போகிறோம் வருவோம் படிக்கும்போது, அப்போ வந்து அதை ஊற வச்சு கஷ்டம். அதனால அதெல்லாம் அப்படியே நிறுத்தியாச்சு. அதனால வந்து எது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, சூப்பர். அன்னைக்கு நீயா நானால ஒரு சில கொஷின்ஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதில் லாங் ஹேர் இஸ் ஷார்ட் ஹேரில் லாங் ஹேர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக, அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு தோணுது. நிறைய டைம் இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன இந்த டைமில் என் மனசில் என்ன மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா, அப்போது லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து அதிகம் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வீட்லேயே கூட நிறைய நேரம் கொடுப்பாங்களோ அப்படின்னு மற்றவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் மற்றவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு லாங் ஹேராக இருக்கா, காலையில் நம்ம சீக்கிரமாக கிளம்பணுமா அப்படின்னா முன்னாடியே நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கிடைக்கும் எப்படியும். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், நல்லா சிக்கு உடச்சிட்டு காலைல கிளம்புற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது, அது ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து போச்சு. இவ்வளோ பெரிய முடிக்கு எண்ணெய் வச்சாங்கன்னா ஒரு வாஷில் கண்டிப்பாக எண்ணெய் போகாது. ஸோ 2-3 வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும் அப்படின்னாங்க. அது கிடையாது. மறுநாள் நம்ம வந்து தலைக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னா ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடியே தலையில் ஆயில் அப்ளை, எதுவுமே தலையில் ஊறினா தான் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படின்னும் போது ஏன் நம்ம வந்து அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது சனிக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம தலை குளிக்கிற மாதிரி ஏன் அதை அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடாது? இதுக்காக ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு ஏன் ஃபீல் பண்ணணும்? ஏன்னா அவ்வளோ பெரிய முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் தேவை தான் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியும் நம்ம எழுந்திருச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கங்கே நடந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செய்ய தான் போகிறோம். அந்த 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தலையில் சிக்கு உடச்சிட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டா முடிஞ்சு போச்சு, கிளிப்பை போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலையை நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம எப்படி தலை வர போகிறோமோ அதேமாதிரி தலை வரிட்டு போக போகிறோம், அவ்வளோதான். இந்த டிஜிட்டல் லைஃப்பில் அவ்வளோ பக்கபலமாக இருந்து உங்களோட பெட்டர் ஆஃப் அந்த பர்சனை வந்து வெல்கம் பண்ணிடலாம். கண்டிப்பாக. உங்கள் நேம்? என்னோட நேம் ஆனந்த். உங்களோட ப்ரொஃபஷன்? என்னோட ப்ரொஃபஷன் டீச்சர். என்ன டீச்சர்? பிஜிடி ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸுக்கு எனக்கும் பல வருஷம் பார்க்க. உங்கள்கிட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்கணும். டி நகரில் இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீனானால அந்த கலந்துரையாடல் வந்துச்சு. இப்போது நாங்கள் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகலையா? சார் என்ன இது நம்மளோட பர்சனல் லைஃப்பில் தேவையில்லாமல் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணல? அப்படிலாம் கிடையாது. ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து இதை அவங்க மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டி நகரில் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இது ஃபர்தர் கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் மைண்டில் திங்க் பண்ணேன். திரும்ப நீங்கள் வந்து நீயான குடும்பம் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போனவர் வந்து அவங்களுக்கு நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி அது மூலிமா அவங்க வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வர்றது வந்து அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டாகவும் தான் இருப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேடாகவும் கிடையாது. உங்கள் பர்சனல் லைஃப்க்கு வந்து ஒரு லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். நான் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட சப்போர்ட்டாகவே இருப்பேன்.
அக்கா ஒரு சின்ன கொஸ்டின் ஏன்னா டி நகரில் அந்த உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க என்னோட லாங் ஹேரை பார்த்து தான் முடிக்காக தான் கல்யாணமே பண்ணாரு. முடிக்காகவே கல்யாணம் பண்ண நல்ல மனுஷன். உங்களோட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அது அண்ணன் கிட்ட ஹேரை பத்தியா இல்ல ஹேரை பற்றி இல்லை, அது எப்படி நடந்துச்சுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா நான் அண்ணன் கிட்ட கேட்குவா? அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, நீங்களே சொல்லிடுங்க. அவங்கள எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? ஸ்கூலில் தான் பார்த்தோம் நாங்கள். ஸோ 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ பிடிச்சிருந்து வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸோட பேசி அதுக்கடுத்து மேரேஜ் டேரெக்டாக பிடிச்சிருச்சுரா வாழ்ந்தா அவங்க கூட தான் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக போயிட்டு பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் பேசி நிறைய பேர் நினச்சிட்டாங்க நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணோம். ஓகே, நாங்கள் 2 பேரும் வந்து பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவரே வந்தார், பேசினார் வீட்டில். கொஞ்ச நாள் வீட்டில் டைம் கேட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் எப்படி என்னன்னு சொல்லி விசாரிக்கணும் இல்லையா, அதனால டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 3 இயர்ஸ் ஓடி போச்சு. அதுக்கப்புறமா தான் கல்யாணமே பண்ணுவோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாச்சும் கவிதை சொல்லியிருக்கீங்களா? முடிய வர்ணிச்சு அழகா? இல்லைங்க, அப்படிலாம் கவிதை இப்போ தான் வந்திருக்கோமே, அப்படிலாம் அது வரல எதுவும் இல்லைங்க. வந்தவனே சொல்கிறீங்களா? ஐயோ அண்ணன் வைக்கப்படுறாரு. பாப்பா பேர் என்னன்னா? லிஜோ ஃப்ரான்சிஸ். லிஜோ அப்படின்னா ஷைன். ஃப்ரான்சிஸ்ன்றது என்னோட நேம். இல்லை, அவர் பேர் வந்து ஆனந்த் ஃப்ரான்சிஸ் சேவியர். அதனால் நாங்கள் ஃப்ரான்சிஸ் எடுத்துக்கிட்டு ஆனந்தே சேவியர் விட்டுட்டோம். உங்களுக்காக அழகான ஒரு சின்ன கிஃப்ட்டு. பட்டர்ஃப்ளை பாப்பாக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி. நீங்கள் இப்போ வரைக்கும் நல்லா சூப்பராக அழகாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் தென் அப்கமிங்கில் இதோட ஃப்யூச்சர் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப பிளிஸ்ஸாக அப்படியே இதே லவ்வோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணுன்ட்டு சுற்றி இருக்கிற அந்த இயற்கை கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வியூவர்ஸும் ப்ரே பண்ணிப்பாங்க. தேங்க்யூ சார்.